ஹாய், வெல்கம் பேக் டு எஸ்டே சினிமா டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன த அபார்ட்மெண்ட் ஜாப் கொரியன் கிரைம் காமெடி சீரிஸோட ஸ்டோரி லைன் தான் பார்க்க போறோம். சீரிஸ் ஸ்டார்ட் ஆனதுமே ஹீரோ ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருக்காரு. அவர் ஒரு ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருப்பாரு. ஆனா இல்லீகலா அதுக்குள்ள ஒரு அண்டர் கிரவுண்ட் கேம்பிளிங்கும் நடத்திட்டு இருப்பாரு. இதுக்காக நிறைய போலீஸ்க்கும் பணம் கொடுத்திருப்பாரு. இப்போ ஹீரோயின் காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு அக்கா மட்டும்தான், அவங்க தான் இவங்கள படிக்கவும் வச்சிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பார் எக்ஸாம் கிளியர் பண்ணிருக்க மாட்டாங்க. இந்த விஷயத்த அவங்க அக்கா கிட்ட இருந்து மறைச்சு கம்மியான சம்பளத்துக்கு ஒரு வேலையிலயும் இருப்பாங்க. காசுக்காக அவங்க நிறைய ஆள்மாறாட்ட வேலைகளும் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஊர்ல இருக்க போலீஸ் கமிஷனர் கண்ட்ரியோட பெரிய பணக்காரங்கலாம் இருக்கிற ஒன் கிளப்ல ஜாயின் பண்றதுக்காக போவாரு. ஆனா அதுல சேரணும்னா $10 பில்லியன் வேணும்னு அவங்க கேட்பாங்க. இதனால அவரு ஹீரோவை யூஸ் பண்ணி அந்த பணத்தை கலெக்ட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாரு. ஆனா ஹீரோ கிட்ட அவ்வளவு பணம் இருக்காது. இதனால ஹீரோவுக்கு ரொம்பவே க்ளோஸ் ஆன ஃப்ரெண்ட்ஸும் அவரை வளர்த்த அப்பாவையும் புடிச்சு ஜெயில போட்டிருப்பாங்க. ஹீரோ இப்ப அவங்களெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அவங்க கேட்ட பணத்தை 3 monthsல ரெடி பண்ணி தரேன்னு ப்ராமிஸ் பண்ணிருப்பாரு. ஹீரோவோட அப்பாவை மட்டும் வெளியே அனுப்பாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே விட்டுருப்பாங்க. இப்ப அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோக்கு ஒரு ஃபேக் மேரேஜ் அரேஞ்ச் பண்றாங்க. அதுக்கு ஹீரோயினை தான் அவங்க நடிக்கிறதுக்கு ஃபிக்ஸும் பண்றாங்க. ஆனா அந்த மேரேஜ்ல கிடைச்ச காசும் ஹீரோவுக்கு பத்தல. இப்போ ஹீரோ ஆல்ரெடி அவர் கொடுத்த கடன் எல்லாம் உடனே வசூல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனாலுமே அந்த காசு அவருக்கு பத்தல. அப்பதான் ஹீரோக்கு பணம் கொடுக்க வேண்டிய ஒருத்தர் ஒரு அபார்ட்மெண்ட்ல மெயின்டெனன்ஸ் டீம்ல ஃப்ராட் பண்ணி நிறையவே அபார்ட்மெண்ட் பணத்தை அடிச்சது அவருக்கு தெரிய வருது. இந்த பிளானை யூஸ் பண்ணி ஹீரோ தங்கியிருக்க அபார்ட்மெண்ட்ல பிரசிடென்ட் ஆனா அவருக்கு 10 பில்லியன் வரைக்கும் பணம் கிடைக்கும்னு அந்த ஆளும் ஐடியா கொடுக்கறாரு. அந்த அபார்ட்மெண்டோட மெயின்டெனன்ஸ் ஆபீஸ்ல தான் ஹீரோனோட அக்காவும் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி யூனிட் ரெப்ரசன்டேட்டிவா ஆகணும். இதனால அவரு அங்க நடக்கிற ஓட்டிங்லயும் பார்ட்டிசிபேட் பண்றாரு. ஆனா அங்க பார்ட்டிசிபேட் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலி இருக்கும். இதனால ஹீரோ வீக்கா தெரியக்கூடாதுன்னு ஒரு ஃபேக் ஃபேமிலியை அரேஞ்ச் பண்றாங்க. ஆல்ரெடி ஹீரோயின் ஹீரோவை கல்யாணம் பண்ற மாதிரி நடிச்சதால அவங்களே திரும்ப வைஃபா அவங்க செலக்டும் பண்றாங்க. இப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவரோட பிரதர்ஸாவும் ஹீரோவுக்கு கடன் கொடுக்க வேண்டியவரை அவரோட அப்பாவும் போட்டு அவரோட ஃப்ரெண்டோட பையனாவும் நடிக்க வைக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த அபார்ட்மெண்டோட எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு அந்த பிளாட்டை சேர்ந்தவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க ஃபேமிலியா சேர்ந்து நடிக்கிறதெல்லாம் ஃபுல்லாவே காமெடியா இருக்கு. ஹீரோ அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணி பிரசிடென்ட் ஆனாரா இல்லையா, ஹீரோ நினைச்ச மாதிரி அவருக்கு அந்த பணம் கிடைச்சு அவங்க அப்பாவை ஜெயில இருந்து வெளியே எடுத்தாரா இல்லையா, ஹீரோவை பத்தின உண்மை அந்த பிளாட்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன ஆகும், இதெல்லாம் தான் இந்த சீரீஸோட ஸ்டோரி. இந்த மாதிரி சீரீஸ் அண்ட் மூவிஸோட ஸ்டோரி லைன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.